நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குமா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நினைச்சிருந்தா கண்டிப்பா போலீஸ் பாதுகாப்போட அங்க கொண்டு போய் சேர்த்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் குழந்தைங்கள் எல்லாமே வந்து தனியார் ஆஸ்பத்திரியில தாமா சேர்த்திருக்கோம். 10 நிமிஷத்துல தாமா இங்க இருந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனது எல்லாமே. அங்க இருக்கிறவங்க நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் சரி பிள்ளைங்க ஓரளவுக்கு தனியார் ஆஸ்பத்திரியில இருக்காமா, சேஃப்டியா இருக்காமா, பத்திரமா இருக்காமா, பக்கத்துலதான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே சேஃப்டி, பிள்ளைங்க பொழைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். எனக்கு இது இடுப்புக்கு கீழே வந்து கால் வரல, போட்டு எல்லாம் நெரிசலா இருக்கும். என்ன 4-5 பேர் தூக்கி கொண்டு போய் தான் பக்கத்துல ஒரு ரூம்ல உட்கார வச்சாங்க. இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியா என்னை தூக்கி கொண்டு போனா கெஞ்சினா, என் பையனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்கன்னா நான் போய் பாக்கணும்னு ஒரு 2 காலெல்லாம் புடிச்சு கெஞ்சி அந்த அன்னைக்கு தூக்கி கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல வச்சாங்க. வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா 10 நிமிஷம் தானே இருக்கு ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து, அப்படிதானே சொன்னாங்க. என்னன்னா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அண்ணன்ட்ட கேக்குறேன். பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே போய் பாப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல தான் வச்சிருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரியில ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னைய ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜிஹெச் நான் தப்பு சொல்லலாமா, எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே எல்லாமே ட்ரீட்மெண்ட் நல்லா தான் பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறது என்ன தப்பு? என்னோட கேள்வி அதுதான். நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. நான் பேசுறது வந்து சரிதான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குல்ல, நான் பேசுறது தப்பதான் பேசுறேன்னு சொல்லுங்க. கரெக்டா தான் வந்து இதெல்லாம் நடந்துருச்சு, யாருமே அதை எதிர்பார்க்கலன்னே வச்சுக்கோங்களேன். நடந்துருச்சு. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? போலீஸ் வந்து முன்னாடி வந்து இளைஞர்கள் எல்லாம் போக கூடாதுன்னு புடிச்சு தள்ளுறதுல வந்து அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுங்கிறத தாண்டி குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல போய் கூட்டிட்டு போறதுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏன் கமிட்டி வந்து அதை பண்ணல? எங்களோட கேள்வி அதுதான். என்ன மாதிரி எத்தனை பேர் குழந்தைகள் எல்லாம் பரிதவிக்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கேள்விகள் மனசுக்குள்ள இருந்திருக்கும். போலீஸ் அந்த இடத்துல இருந்து முன்னாடி போக கூடாதுன்னு தள்ளி இருக்க அதே போலீஸ் சரி தள்ளி விட்டுட்டா அப்படி ஆயிடுச்சு. எத்தனை போலீஸ், கிட்டத்தட்ட 40-50 போலீஸ் அந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வீடியோல எல்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த 40-50 போலீஸ்ல ஒரு 10 போலீஸ் நினைச்சிருந்தால் கண்டிப்பா அங்க இருக்க 9 குழந்தைல ஒரு 2-3 குழந்தையாவது காப்பாற்றிருக்கோம். அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்குமா, அந்த இடத்துல நெரிசல் எல்லாம் ஆயிருச்சு. தனியார் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கலாம், ஆனா சேர்க்கல. ஏன் இங்க இருந்து அவ்வளவு கூட்ட நெரிசல்ல எதுவுமே அந்த சைட்ல போகாதுங்கிறது நல்லாவே தெரியும். இங்க இருந்து எதனால அவ்வளோ கிலோமீட்டர்ல கொண்டு போய் ஜிஹெச்ல போடணும்? அப்படி என்ன அவசியம்? சேஃப்டியா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல, பிரீத்ல எதுவும் பிரச்சனை இல்ல, சேஃப்டியா அவங்களை கொண்டு போயிடலாம்னா டைம் ஆகும், சரி போயிடும். இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் அவ்வளவு தூரத்துல கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு? பக்கத்துலயே சேர்த்துருக்கலாமே, ஏன் சேர்க்கல? எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா லாக் பண்ணிட்டாங்க. வீடியோல பார்த்தா தெரியும். தனியார் ஆஸ்பத்திரியா உள்ள லாக் பண்ணாங்களா, வெளியே ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. குழந்தைங்கம்மா, எல்லாமே குழந்தைங்கம்மா. பெரியவங்களும் அங்க எத்தனையோ பேர் இருக்கு. ஜிஹெச்ல அவன் போய் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சதா என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனாங்க. நான் போய் பாக்குற வரைக்கும் என் பையனுக்கு அங்க எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் நடக்கல. நான் போய் பாக்குறேன், என்ன இந்த ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க. நடுவுல ஒரு குழந்தை வயசு பொண்ணு, அந்த பொண்ணை தூக்கி அங்கிட்ட ட்ரீட்மெண்ட் போட்டாங்க. என் பையன் இந்த செவுத்தோரம் படுத்திருக்கான். ஒரு அண்ணா சொல்லிதான் உன் பையன் அங்க இருக்கான், இருக்கல சத்தம் போட்டு இருந்தானா. இப்பதானா தெரியும் என் பையன் ஜிஹெச்ல வந்திருக்கான்னு. இப்ப அந்த அண்ணா சொல்லிதானே தெரியும்னு சொல்றேன். அங்க பாருமா, அந்த அம்மா உன் பையனை தூக்கிட்டு வந்து போட்டாங்க, படுத்திருக்கான் பாருமான்னு சொல்றாரு. அந்த அண்ணன் பின்பக்கத்துல அவன் படுத்திருக்கான். அவன் பக்கத்துல யாருமே இல்ல, ஒரு நர்ஸ் இல்ல, ஒரு வார்டு பையன் இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, போலீஸ் கூட அந்த இடத்துல இல்ல. ஆனா அதே என் பையன் படுத்து கிடந்திருக்கான். என்னால காலேஜ் மேல வரல, கீழே விழுந்து என் பையனை தூக்கி கொஞ்சம் வாயோட வாய் வச்சு ஊதுறேன். இந்த இடத்துல நாடி துருப்பி இருந்துச்சு என் பையனுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் ஸ்ட்ரக்சர்ல வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க டாக்டர் எல்லாம் வந்தாங்க. இன்னொரு குழந்தைய ஸ்ட்ரக்சர்ல வைக்கணும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என் பையனுக்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு என் பையன் எப்படி கிடக்குறாமா, மூச்சு இருக்குமா, நாடி துருப்பு. டாக்டருக்கு மட்டும்தான் இந்த நாடி துருப்பு தொட்டு பார்த்தா உசுறு இருக்குன்னு எல்லாத்துக்குமே நார்மலா இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்குமே தெரியும். சொல்றேன், அந்த இடத்துல வந்து ஹார்ட்ல அவனுக்கு வந்து துடிப்பு இல்லாம நல்லா தெரியும். இந்த இடத்துல அவனுக்கு துடிப்பு இருந்துச்சு. அதை தொட்டு பார்த்துதான் அவனுக்கு மூக்கு அடைச்சிட்டு வாயோட வாய் வச்சு நான் ஊதுறேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. வந்தோட்டி பையனை தூக்குனாங்க. தூக்கிட்டு எங்கெங்கயோ தூக்கிட்டு போறாங்கம்மா, இங்க தூக்கிட்டு போறேன், அங்க தூக்கிட்டு போறேன், இதை பண்ணதாமா போறோம்னு ஒரு வார்த்தை சொல்ல. இங்க தூக்கிட்டு போறாங்க, அங்க தூக்கிட்டு போறாங்க. ஒரு வெந்தய கலர் ஃபுல் சாண்டில் ஊசி போடுறாங்க. எனக்கு செஞ்சில இருக்கு என்ன ஊசி நான் கேட்கறேன். அது என்னமா கேட்கறேன். நகர்ந்து போமா,
என் பையனுக்கு காத்து வரணும், அந்த பையனுக்கு வந்து காத்து வரணும், நகர்ந்து போமான்றாங்க. அவனை சுத்தி 6-7 டாக்டர் நிக்கிறாங்க. அப்ப அவங்க நகர்ந்து போனாதானே என் பையனுக்கு காத்து வரும், மூச்சு காத்து வரும். அதையே அவங்க யோசிக்கல. என்னன்னு தானே கேக்குறேன். அம்மா நகரமா நானும் வந்து நின்று பாக்குறேன். அவங்கள்ட்ட சொல்லி இருந்தாலும் அவங்க அந்த வார்த்தை சொல்லலாம். அம்மா என்னமா இன்ஜெக்ஷன் போறீங்க சொல்லுங்கம்மா, என்னமா போறீங்கன்னு தான் கேக்குறேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ நவுந்து போ அப்படின்றாங்க. ஒரு குழந்தைய பறி கொடுத்து அந்த இடத்துல நிக்கிற ஒரு பேரண்ட் கிட்ட இந்த டாக்டர் இந்த மாதிரி படிப்பை படிச்சுட்டு இந்த வார்த்தை சொல்லலாமா? இது டாக்டருக்கு உண்டான ஒரு பொசிஷனா? அது அந்த வார்த்தையை சொல்லலாமா? அந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேஷண்டா ஒரு பேரண்ட் மட்டும்தான். ஆனா அந்த இடத்துல நான் ஒரு குழந்தையோட அம்மா. அவங்களும் லேடிஸ் தான், அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். அந்த இடத்துல எப்படி பேசணும்? நகர்ந்து போ, எங்களுக்கு தெரியாதா எல்லாம்? இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த நிமிஷம் தூக்கிட்டு என் பையனை மாத்திட்டு கொண்டு போயிட்டாங்க. இங்க கொண்டு போறோம்னு கூட என்கிட்ட சொல்லலாமா? எங்க தூக்கிட்டு போறீங்க, எங்க தூக்கிட்டு போறீங்கன்னு நான் கேட்டேன். நீ நவுந்து போமா, நீ முதல்ல நவுந்து போமா, எங்க வேலையை பார்க்க விடுமா. வேலையை பார்க்கட்டும். தூக்கி கொண்டு போய் இன்னொரு பெட்ல போட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சு ஓடி 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 என் பையனோட அந்த மெரூன் கலர் சட்டையை வச்சுதான் தெரியும் என் பையன் அங்கிட்டு போறான், இங்கிட்டு போறான், அங்கிட்டு போறான், இங்கிட்டு போறான் போயிட்டு அப்படியே படுத்து கிடக்குறான். அவ்வளவுதான், போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நர்ஸ் நிக்கல, ஒரு வார்டு பாய் நிக்கல. அவங்க அப்படியே பெட்ல போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க வேலை முடிஞ்சது. அப்புறம் நான் அப்படியே பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எல்லாம் வந்தாங்க, கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்தாங்க, பேசினாங்க, பார்த்தாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர்ல என் பையனை ஏற்றுனாங்க. எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டேன். என் பையனுக்கு உயிர் கொடுக்கதான் கூட்டிட்டு போறோம் நாங்க. சரி அப்ப ஏதோ பண்றாங்க போல, மெடிசன் ஏதோ குடுக்குறாங்க போல, நானும் பின்னாடியே ஓடுறேம்மா. உயிர் கொடுக்க போறேன்னு உன் பையனை கூட்டிட்டு போறேன். அந்த டாக்டரோ அந்த வார்டு பாயோ அந்த நர்ஸை எதுக்கு மார்ச்சரிக்கு என் பையனை கூட்டிட்டு போகணும்? ஹாஸ்பிட்டலுக்குள்ள தானே போகணும். ஏன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க? அப்பயும் கத்தி 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 கேக்குறேன், நீ வாய மூடு, நீ வாய மூடு, கத்தாத கத்தாதன்றாங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நடந்து சிச்சுவேஷன்ல அவங்க இருந்து அவங்களுக்கு மேல ஒரு டாக்டர் இருக்கும்போது அவங்க பேசி அமைதியா போயிருவாங்கம்மா. கத்த மாட்டாங்களாம்மா? ஒரு பெத்த வயிற்றுக்கு அந்த வயிற்றுச்சல் இருக்காதாம்மா? கேட்க கூட கூடாதா? எங்களுக்கு அந்த பேச்சு உரிமை கூட இல்லையா அந்த இடத்துல? மீடியால என்னென்னமோ போட்டுட்டு இருக்காங்கம்மா. இந்த பிள்ளை நடிக்குது, 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்குது. என்ன மாதிரி குழந்தைங்கள பறி கொடுத்தவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். சும்மா பேசுறவங்களுக்கு தான் அது தெரியாது. மொபைல்ல அந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு நான் சொல்றேன், மொபைல்ல அந்த வீடியோ போட்டீங்களா உங்களுக்கு நான் சொல்றேன், 50 ரூபா கொடுத்து நான் நடிக்கல, 500 ரூபாயும் கொடுத்து நடிக்கல. நீங்க எவ்வளவு காசு வாங்கிட்டு இந்த வார்த்தையை பேசுனீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க கேட்ட பதிலுக்கு நான் சொல்லிட்டேன், கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க எவ்வளவு காசு வாங்கிட்டு இந்த வார்த்தைய, இந்த நியூஸ, இந்த எடிட்டிங்க நீங்க போட்டீங்க? எப்போ எந்த இடத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்தேன், எப்ப என்ன டைமிங்ல என் வீட்டுக்காரர் என்ன தூக்கிட்டு போனாரு, எப்ப நான் என் பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுதேன், எப்ப நான் செத்து போன மாதிரி இருந்தேங்கிற அந்த டைம் கணக்கு உங்களுக்கு தெரியுமா? வீடியோ போட்டு எடுத்துட்டீங்களா, உங்களுக்கு தெரியுமா? அப்படி டைம் கணக்கு இருக்கு, இந்த பிள்ளை ஏமாத்துது அப்படின்னா அந்த டைம் கணக்கு சேர்த்து போட்டு விடுங்க. அப்ப தெரியும்ல நீங்க பேசுறது சரியா இல்ல நான் பேசுறது பொய்யான்னு அப்ப தெரியும்ல. தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வீட்டுல இந்த மாதிரி நடக்கல அப்படிங்கறதுக்காக அனாவசியமா பறி கொடுத்து நிக்கிறவங்களோட பேரண்டையோ இல்ல அந்த குழந்தைங்களோட சொந்தக்காரங்களையோ வார்த்தைகளால கொன்னுடாதீங்க. ஏற்கனவே அவங்க செத்து போய் தான் இருக்காங்க, இதுக்கு மேலேயும் அவங்களை எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும், அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. பணத்துக்காகவோ இல்ல காசுக்காகவோ யாரும் இந்த மாதிரி எல்லாம் நின்று புலம்புறதோ கிடையாது. அவங்கவுங்களுக்கு வந்தாதான் அவங்கவுங்க வேதனை தெரியும். அதை நீங்களும் உணரும் போதுதான் உங்களுக்கு அது புரியும். அனாவசியம் அந்த மாதிரி என்ன மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு சேர்த்தா சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன், மொபைல் கையில இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக எதை வேணா தட்டி விட்டு போல நினைக்காதீங்க. நாளைக்கு உங்களுக்கு நடக்க ரொம்ப நேரம் ஆகாது. அந்த வேதனை நீங்களும் அனுபவிக்கதான் போறீங்க. அப்படி அனுபவிக்கிறவங்க உங்களை மாதிரி எங்களை பேசுறவங்க உங்களை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது. மொபைல் இருக்குங்கிறதுக்காண்டி எதுவுமே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், எதையும் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். என் பிள்ளை அந்த விழுந்த இடத்துல உயிரோட தாமா இருந்தது, அது எனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளைய தூக்குங்கன்னா நான் சொல்லும் போது அம்மா அவன் பையில கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, ஆனா தனியார் ஆஸ்பத்திரியில தாமா சேர்த்திருக்கேன்னு சொல்ல, அது பக்கத்துல இருந்தாம சொன்னாங்க. ஏன்னா அக்ஷயான்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஆப்போசிட்ல ஆசிக்கோ ஏதோ ஒரு ரெடிமேட் துணிக்கடை ஒண்ணு இருந்துச்சுமா. என் பையன் ஸ்டாஃப் கேட்டான்னு சொல்லி அதை நான் வாங்க போறப்பதான் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த அக்ஷயான் ஹாஸ்பிட்டல் பரவாயில்ல, கட்சி இங்க மீட்டிங் நடக்குது, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருக்கு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட்டிட்டு போயிருவாங்க, அதனால இந்த ஸ்பாட் வச்சிருக்கேன் சொல்லிட்டு நான் பாத்துட்டு வந்துட்டேன். என் குழந்தைன்னு சொல்லல, எல்லா குழந்தையும் ஏன் அந்த இடத்துல கூட்டிட்டு போயிருந்தா கண்டிப்பா 5 செகண்ட்ல காப்பாத்தி இருந்திருக்கலாமா, 5 நிமிஷத்துல காப்பாத்தி இருந்திருக்கலாமா.
ஹார்ட் துடிப்பு நின்று பண்ணாலுமே 2-3 நிமிஷம் நாடி துடிப்பு இருக்குமா? இல்ல டாக்டரா படிச்ச எல்லாத்துக்குமே தெரியுமா? ஒரு நர்ஸ் போற ட்ரைனிங் நர்ஸ் கூட அந்த விஷயம் தெரியுமா? அது ஏன் அவங்க பண்ணாம போனாங்க? அப்படி பண்ணியிருந்தா என்னம்மா, ஏன் நான் கூர்த்து நிக்கிற மாதிரி எத்தனையோ குழந்தைங்களையும் அவங்க அம்மா அப்பா தூக்கி கொஞ்சிருப்பாங்களோ உயிரோட. அது பண்ண முடியாம போச்சு. என்ன ஹாஸ்பிட்டலு, என்ன ஒரு ஒர்க்கு, என்ன ஒரு போலீஸ் கமிட்டி. அதாவது புடிச்சு தள்ளி விடும் போது இருந்த அந்த போலீஸ்காரங்க அவ்வளவு நேரம் எங்க போனாங்க? கூட்டம் கூடுதுன்னு தெரியும், அந்த கூட்டத்துல பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது அவங்களோட பொறுப்பு தானே. கூட்டம் வருது, மாநாடு நடக்குது அப்படின்னா ஒரு போலீஸ் கமிட்டி என்ன பண்ணணும்? அந்த இடத்துல பாதுகாப்பா நிக்கணும். ஏன் நிக்கல? கூட்டம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் புடிச்சு தள்ளி விடுறதுக்கு அது சேர வரும்போதே அம்மா இந்த இடத்துல நில்லுங்கம்மா, இப்படி நில்லுங்கம்மா, நாங்க சொல்றதை நீங்க கேளுங்கம்மா, நீங்க சேஃப்டியா நின்று சொல்றதுக்கு அவங்க எங்க போயிட்டாங்க? அதே முன்னாடி அவங்க பண்ணல. புடிச்சு தள்ளி விட மட்டும் அவங்களுக்கு தெரியுது, அதே பாதுகாப்பு கொடுக்கும் போது அவங்களுக்கு அது தெரியல. அப்படி கொடுத்திருந்தால் கண்டிப்பா நீங்க எத்தனையோ பேர் உயிர் குலைச்சிருப்பாங்கல்ல. அதே அவங்க கொடுக்காம போனாங்க. வாய் வாயா குத்தி இருக்கிறாங்களா ஒரு சில பேர்த்த, வாய் வாயா குத்தி இருக்காங்க. அங்கேயே ரத்தம் கிழிஞ்சு போயிருக்கு. விழுந்து அடிபடுறதுக்கும் நம்ம அடிச்சு அவங்களுக்கு காயப்படுறதுக்கு வித்தியாசம் தெரியும். நார்மலாக டாக்டர்னு இல்ல, நம்மள மாதிரி மனுஷங்க பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய பேத்துக்கு அங்கேயே என்னமோ நடந்திருக்கு. என்னன்னா தெரியல. செத்து போனவங்க எனக்கு என்ன இவங்க அடிச்சாங்க அவங்க அடிச்சாங்கன்னு அவங்க சொல்ல முடியும். பாக்குற நாமளே மாத்தி மாத்தி பேசுறோம் நிறைய விஷயங்களை. போயிட்டான், இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? போயிட்டான்னு நினைச்சிட்டு அழுதுகிட்ட மனசுக்கு ஆறுதல தேடிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். இனிமேல் சொல்றேன், எங்க கட்சி மீட்டிங் நடந்தாலும் சரி, தயவு செஞ்சு சொல்றேன், காவல்துறைக்கு நான் முக்கியமா சொல்றேன், தயவு செஞ்சு கோப் பண்ணி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன மீட்டிங்கா இருந்தாலும் சரி, உங்களோட கமிட்டிட்ட பேசி தயவு செஞ்சு சொல்றேன், பாதுகாப்பு கொடுங்க. அது எந்த கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, இந்த கட்சி தான் அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எத்தனையோ மீட்டிங் போடுறாங்க, எத்தனையோ மாநாடு நடக்குது. எல்லா கட்சிகளுக்கும், அதாவது இப்ப கரண்ட்ல இருக்க கட்சிக்கு சொல்றேன், இனிமேல் வரப்போற கட்சிகளுக்கு சொல்றேன், முன்னாடி இந்த கட்சிக்கு சேர்த்துதான் சொல்றேன், தயவு செஞ்சு போலீஸ் பாதுகாப்பு அவசியமா இருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி குழந்தைங்களை இறந்தவங்கள்ட்ட போய் கேட்டாலும் அவங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க, மாத்தி பேச மாட்டாங்க. போலீஸ் பாதுகாப்பு இல்லாதனால மட்டும்தான் இது நடந்தது. கண்டிப்பா பையன் உடம்பு ஃபுல்லா காயம், எல்லாம் கட்டி போச்சு, எல்லாம் காயம், எல்லாம் காயம். வலிக்குதுமா, மூச்சு முட்ட முடியலமா, தூக்குமா தூக்குமா, இங்கே பார்த்துட்டேன் முடிச்சுட்டு போச்சு. இப்படிதான் தட்டி தட்டி தூங்க வச்சு வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. காரியம் பண்ண போயிருக்காங்க, அதனால இந்த வந்துகிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஓகே.